வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வடமராட்சி கிழக்கு வெற்றிலைகேணி பகுதியில் உள்ள கரைவலை வாடியால் மீனவர்கள் இடையே மூன்றாவது நாளாக இன்றும் முருகல் நிலை தொடர்ந்து வருகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உளவு இயந்திரத்தை பாவித்து 22 கயிறுகளுக்கு மேல் கரைவலை தொழில் புரிவது சட்டமீறலாக உள்ள போதும் வெற்றிலைகேணி பகுதியில் உள்ள கரைவலை தொழிலாளி ஒருவர் நாளாந்தம் 2 படகுகளில் 150க்கும் மேற்பட்ட கயிறுகளை பாவித்து கரைவலை தொழில் புரிந்து வருகின்றார். இதனால் ஏனைய மீனவர்களின் வலைகள் படகு இயந்திரங்கள் பாதிக்கப்படுவதுடன் அவர்கள் தொழில் செய்ய முடியாத நிலை தொடர்ந்து உருவாகி வருகின்றது. வெற்றிலைக்கேணியில் இருந்து 150க்கும் மேற்பட்ட கயிறுகளை பாவித்து குறைத்து கரைவலை முதலாளி கேவில் கடற்பரப்பு வரை சென்று வருவதால் ஏனைய மீனவர்கள் தொழில் புரிவதற்கு மாலை நேரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. குறித்த கரைவலை முதலாளியின் செயற்பாட்டால் அவரது கரைவலையில் சிக்குண்ட சிறு தொழிலாளி ஒருவரின் படகு இயந்திரம் சேதமடைந்துள்ளது. ஏனைய பகுதிகளில் சட்டவிரோதமாக குறித்த கரைவலை முதலாளி தொழில் புரிந்து வந்தமையால் அப்பகுதி மக்களால் அகற்றப்பட்டதன் பின்னரே வெற்றிலைக்கேணி விநாயகர்புர பகுதியில் தற்பொழுது தொழில் புரிந்து வருகின்றார். அதிகாலை 6 மணிக்கு பிறகு கரைவலை தொழில் புரிவதற்கு சட்டம் உள்ள போதும் இவர்கள் சட்டத்திற்கு முரணாக நேர காலத்தை மீறி ஏனைய மீனவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனால் பாதிப்படைந்த மீனவர்கள் குறித்த கரைவலை முதலாளியுடன் 3வது நாளாகவும் முருகலில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக கடற்றொழில் சமாசத்திற்கும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தப்பட்ட போதிலும் நடவடிக்கை எடுக்க தவறுவதால் முருகல் நிலை வன்முறையாக மாறும் வாய்ப்புள்ளதால் மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் 3வது நாளாகவும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் இன்று ஆரம்பமாகின்றது. இன்று முதல் மார்ச் 20ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 336 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளல் இன்று தொடங்கும். வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளல் முடிந்ததும் தேர்தல் திகதி அறிவிக்கப்படும். இதற்கிடையில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூலமாக விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது இன்று நள்ளிரவு 12 மணியுடன் முடிவடைகின்றது. இதுவரை விண்ணப்பிக்காத தகுதியுள்ள விண்ணப்ப தபால் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு பதிலாக தங்கள் நிறுவனம் அமைந்துள்ள மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று ஆரம்பமான காப்போது சாதாரண தர பரீட்சைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் வேட்பாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெலிகம பெலேனவில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு அருகில் நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தவிர்த்து ஏனைய 6 சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டாம் என்று சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்றில் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய முதற்கட்ட விசாரணைகள் நிறைவடையும் வரை சந்தேக நபர்களை கைது செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தவிர்ந்த ஏனைய 6 சந்தேக நபர்களின் நீதி பேராணி மனு எதிர்வரும் 21ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது என்று கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு வெலிகம பெலேன பிரதேசத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் உட்பட 8 பேரை கைது செய்து நீதிமன்றம் உட்படுத்துமாறு மாத்தறை நீதிவான் நீதிமன்றம் அண்மையில் பிடிச்சாணை பிறப்பித்திருந்தது. அதையடுத்து தலைமறைவாகியுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தனது சட்டத்தரணிகளூடாக தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியாணைக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றில் நீதி பேராணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இதனிடையே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் மனைவியிடம் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தனர். இந்த வாக்குமூலம் ஹோகந்தரவில் உள்ள அவரது வீட்டில் வைத்து பெறப்பட்டது என்றும் தேசபந்து தென்னகோன் தொடர்பில் இதுவரை எந்த விதமான தகவலும் இல்லை என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையுடனான வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு காரணமாக சீனாவின் பிரதான ஏற்றுமதி இறக்குமதி பங்குதாரரான சீன எக்ஸிம் வங்கிக்கு $7 பில்லியன் அமெரிக்க டாலர் நட்டம் ஏற்பட்டுள்ளது என்று இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ சென்ஹோங் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சீன தூதரகத்தில் தூதுவர் ஹீ சென்ஹோங்கிற்கும் ஊடக பிரதிநிதிகளுக்கும் இடையில் சீன அரசாங்கத்தின் செயற்பாட்டு அறிக்கை மற்றும் வெளிவிவகார கொள்கை மற்றும் உறவுகள் தொடர்பான கலந்துரையாடல் நடைபெற்றது. அதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையுடன் சீனாவை முதன்
முதலாக கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டது. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்புக்கு முதலில் இணங்கிய நாடாகவும் சீனா இருக்கின்றது. ஆனால் இந்தியா உள்ளிட்ட ஏனைய நாடுகளினமும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்புக்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடவில்லை. இலங்கையுடனான கடன் மறுசீரமைப்பை சீனா மேற்கொண்டதால் பெருந்தொகையான நிதியை இழந்துள்ளது. இலங்கையுடனான சீனாவின் கடன் மறுசீரமைப்பு இணக்கத்தால் 7 பில்லியன் அமெரிக்க டாலரை சீனாவின் எக்ஸிம் வங்கி இழந்துள்ளது. இந்த இழப்பு தொடர்பில் யாரும் பேசுவதில்லை. சீனா எக்ஸிம் வங்கி சீனாவின் முக்கியமான ஏற்றுமதி இறக்குமதி விடயங்களில் பங்காளராக இருக்கின்றது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்காக சீனா பெரும் தியாகத்தை செய்துள்ளது. அதிகளவான பங்களிப்பையும் வழங்கியுள்ளது. ஆனால் அந்த விடயங்களை சீனா பிரச்சாரம் செய்வதில்லை என்றார். பாகிஸ்தான் அமைதியை விரும்பவில்லை எனவும் இந்தியாவுக்கு எதிராக மறைமுக போரில் அந்நாடு ஈடுபட்டு வருகின்றது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பிரபல அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது கடந்த 2014 ஆண்டில் இந்திய பிரதமராக தான் பதவியேற்ற போது பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு அழைப்பு விடுத்ததாகவும் அதன் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே புதிய அத்தியாயம் தொடங்கும் என்றும் தான் எதிர்பார்த்ததாகவும் ஆனால் தன்னுடைய அமைதி முயற்சி தோல்வியிலேயே முடிந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் பாகிஸ்தான் அமைதியை விரும்பவில்லை என தெரிவித்த பிரதமர் மோடி அந்நாடு மறைமுக போரில் ஈடுபட்டு வருகின்றது எனவும் ஆனால் பாகிஸ்தான் மக்கள் அமைதியை விரும்புகின்றனர் எனவும் தீவிரவாதம் உள்நாட்டு குழப்பங்களால் அவர்கள் விரக்தி அடைந்துள்ளனர் எனவும் நிச்சயம் ஒரு நாள் பாகிஸ்தான் அமைதி பாதைக்கு திரும்பும் எனவும் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் அமெரிக்க விமான தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 53 உயர்ந்துள்ளதாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இறந்தவர்களில் 5 குழந்தைகளும் அடங்குவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செங்கடலில் அமெரிக்க மற்றும் பிற கப்பல்கள் மீது ஹவுத்திகள் தாக்குதல்கள் மற்றும் கடத்தல்களை அதிகரிப்பதற்கு பதிலளிக்கும் விதமாக சக்தி வாய்ந்த வான்வழி தாக்குதலை நடாத்தியதாக அமெரிக்கா நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. இந்த தொடர் தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஹவுத்தி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுத்தி அமெரிக்கா ஜெர்மன் மீதான தாக்குதல்களை நிறுத்தும் வரை செங்கடலில் அமெரிக்க கப்பல்களை குறிவைத்து ஹவுத்தி போராளிகள் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஜெர்மனில் ஹவுதி போராளிகள் கப்பல்களை தாக்குவதை நிறுத்தும் வரை குறிவைத்து தாக்குதல்கள் தொடரும் என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். ராய்ப்பூரில் நேற்று மாலை நடைபெற்ற 2025 சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக்கின் இறுதிப் போட்டியில் இந்தியா மாஸ்டர்ஸ் அணி மேற்கிந்திய தீவுகள் மாஸ்டர்ஸ் அணியை 6 இலக்கு வித்தியாசத்தில் வீழ்த்தியது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 20 பந்து பரிமாற்றத்தில் 7 இலக்கு இழப்புக்கு 148 ஓட்டங்களை எடுத்தது. பந்துவீச்சு சார்பில் இந்திய அணியின் வினய்குமார் 3 இலக்குகளை வீழ்த்தியிருந்தார். இதன்படி பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி 17.1 பந்து பரிமாற்றம் நிறைவில் 4 இலக்கை மாத்திரம் இழந்து 149 ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கை அடைந்தது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.